தமிழக அரசியலில் திமுக தற்போது பலம் பொருந்தியதாக உள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றது. திமுக தனித்து நின்ற தொகுதிகள் 21 இடங்களிலும், கூட்டணியாக நின்ற மற்ற கட்சிகள் அனைத்தும் மற்ற தொகுதிகளையும் கைப்பற்றி 40க்கு 40 என்று ஹாட்ரிக் வெற்றி பெற்றது. அதே சமயம் தமிழகத்தில் மற்ற கட்சிகளின் நிலை மிகவும் பின்தங்கியது என்றே கூறலாம். குறிப்பாக திமுகவிற்கு அடுத்தபடியாக உள்ள அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சில இடங்களில் வரலாறு காணாத அளவிற்கு கடும் தோல்வியை சந்தித்து டெபாசிட் இழக்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டது. பாஜக அதிமுக கூட்டணி உடைந்ததும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவில் உட்கட்சி பூசலும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. அதுவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி மீது கடும் அதிருப்தி நிலவி வருகிறது. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லுவார்கள். அதுபோல அதிமுக உட்கட்சி பூசல், பாஜக அதிமுக விரிசல் என பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக திமுகவிற்கு நல்ல சுக்கிர திசைதான் என்பதால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஈஸியாக வெற்றி கனியை பறிக்கும் திமுக. இதில் எம்மியளவும் சந்தேகமே இல்லை. அதெல்லாம் சரி, திமுக எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். திமுகவிலும் உட்கட்சி பூசல் தொடங்கியாச்சு. ஆமாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் கலைஞர் விழா ஒன்றில் பேசும்பொழுது பழைய மாணவர்கள் என்று போகிற போக்கில் கலைஞர் காலத்து மூத்த அமைச்சர்களை பதவியில் நீடிப்பது குறித்து கொளுத்தி போட்டார். அதோடு விட்டாரா என்றால் அதுதான் இல்லை. முதல்வர் ஸ்டாலின் ஜாக்கிரதையாக இருக்க கூறி மேலும் வயிற்றெரிச்சலை கிளப்பிவிட்டு சென்றார். சிரித்த முகத்துடன் முதல்வரும் நான் ரொம்ப உஷாருங்க என்றாரே பார்க்கலாம். எப்போவுமே இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அசாத்தியமானவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்கார்ந்துருக்காங்க. அதைத் தொடர்ந்து முதல்வர் தற்போது அமெரிக்கா சென்று விட்டார். அவர் கிளம்புவதற்கு முன்பே அமைச்சரவையில் மாற்றம் என்று பேச்சு அடிபட்டு வந்தது. தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட வாரியாக மாற்றப்படுவார்கள் என்ற பேச்சுதான் அடிபடுகிறது. 117 மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதில் புதுமுகங்கள், இளைஞர்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இருக்கும் மாவட்ட செயலாளர்களில் மூத்த கட்சி நிர்வாகிகள் உள்ள தொகுதிகள் 72. அவற்றை பிரித்து 3-4 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அவற்றையும் பிரித்து அதிகாரத்தை பிரித்து கொடுப்பதற்காகத்தான் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள். ஒரு சட்டசபை தொகுதியை 2ஆக பிரித்து கொடுத்தால் மாவட்டங்களில் பெரியது சிறியது என்ற பிரச்சனையும் எழாது. அதே சமயம் அமைச்சர் உதயநிதி ஆதரவு கட்சி இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் சுப்பிரமணியன், அமைச்சர் தாமோ அன்பரசன், அமைச்சர் சுந்தரம், அமைச்சர் பெரிய கருப்பன், அமைச்சர் காதர் பாஷா, அமைச்சர் மனோ தங்கராஜ், மேயர் மகேஷ், திண்டுக்கல் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் செயலாளர்கள் மாற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஒருங்கிணைப்பு குழு அமைத்து அமைச்சர் உதயநிதியிடம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சீனியர் அமைச்சர்கள் தாம் வீட்டிற்கு சென்று விடுவோம் என்றும் அஞ்சுகிறார்கள். இளைஞர்கள் மிக்க உற்சாகத்தில் இருக்கிறார்கள். விரைவில் ஓய்வு கொடுத்து 2 தொகுதிக்கு ஒருவர் என்று தனித்தனியாக செயல்பட்டால் இன்னும் சிறப்பாக நடக்கும். தேர்தல் பணிகளை முழு வீச்சில் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாது சிறப்பாக செயல்படும் இளைஞரணியும் செயல்படுகிறது. அனிவாரியாக கூட்டம் நடைபெற்று மிக மும்முரமாக செயல்பட்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை குறிவைத்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் பணியை தொடங்கி மீண்டும் பாராளுமன்றம் தேர்தல் போலவே முழு வெற்றி கனியை பறிக்க செயல்படுகிறது. முதல்வர் வந்ததும் பணி இன்னும் வேகம் எடுக்கும் போல